வணக்கம். இணைந்திருப்பது இலங்கையின் முதற்தர செய்தி வழங்கும் நியூஸ் ஃபர்ஸ்டின் இரவு 8 மணி பிரதான செய்தி அறிக்கையுடன் சர்வதேசத்தின் பல பாகங்களிலும் இருந்து குளோபல் சக்தியோடாக இணைந்திருக்கும் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி. விரிவான செய்திகளுக்கு செல்லும் முன்னர் முதலில் இன்றைய தலைப்புச் செய்திகள். போலீசாரின் துப்பாக்கி பிரயோகத்தில் இழந்த யோகராஜா தினேஷின் பூதவுடல் நல்லடக்கம். சம்பவத்தில் போலீஸ் உத்தியோகத்தர்கள் அதிகாரத்தை அளவுக்கு அதிகமாக பயன்படுத்தியுள்ளதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் தெரிவிப்பு. யாழ் மெல்லாகம் பகுதியில் வேனில் கடத்தப்பட்ட பாடசாலை மாணவி 2 மணித்தியாலங்களின் பின்னர் வெரணியில் மீட்பு. சுயாதீன செய்தி ஊடக தரம் தொடர்பில் ஆராய அமைச்சரவையின் உபகுழு நியமனம். இலங்கையின் உயரமான கட்டடத்தின் பாரிய பொய் தொடர்பில் மேலும் பல தகவல்கள் அம்பலம். மேன்முறையீட்டு நீதிமன்றத்துக்கு 3 புதிய நீதிபதிகள். தொடர்வென விரிவான செய்திகள். துப்பாக்கி பிரயோகத்தினால் ஏற்பட்ட காயத்திலிருந்து அதிக குருதி வெளியேறியமை பருத்தித்துறை மணற்காடு பகுதியில் போலீசாரின் துப்பாக்கி பிரயோகத்தில் உயிரிழந்த இளைஞனின் மரணத்திற்கு காரணம் என பிரேத பரிசோதனையில் தெரியவந்துள்ளது. இதேவேளை இந்த துப்பாக்கிச்சூட்டு சம்பவத்தில் போலீஸ் உத்தியோகத்தர்கள் அதிகாரத்தை அளவுக்கு அதிகமாக பயன்படுத்தியுள்ளதாக போலீஸ் ஊடக பேச்சாளரும் சிரேஷ்ட போலீஸ் அத்தியட்சகருமான ருவான் குணசேகர தெரிவிக்கிறார். மணற்காடு பகுதியில் போலீசாரின் துப்பாக்கி பிரயோகத்தில் உயிரிழந்த இளைஞரின் பிரேத பரிசோதனை யாழ் போதனா வைத்தியசாலையில் நேற்றிரவு நடைபெற்றது. இதன் பின்னர் சடலம் உறவினர்களிடம் ஒப்படைக்கப்பட்டது. துன்னாலை கரவட்டி பகுதியைச் சேர்ந்த 25 வயதான யோகராசா தினேஷ் எனும் இளைஞரே துப்பாக்கி பிரயோகத்தில் உயிரிழந்திருந்தார். கொழும்பில் இருந்து அனுப்பி வைக்கப்பட்டிருந்த விசேட போலீஸ் குழு இந்த சம்பவம் தொடர்பிலான விசாரணைகளை மேற்கொண்டு வருகிறது. பருத்தித்துறை போலீசாரும் சம்பவம் தொடர்பில் தனியான விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றனர். மணற்காடு பகுதியில் போலீசாரின் துப்பாக்கி பிரயோகத்தில் ஒருவர் உயிரிழந்த சம்பவம் தொடர்பில் கைது செய்யப்பட்ட 2 போலீஸ் உத்தியோகத்தர்களும் எதிர்வரும் 24ஆம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளனர். இதேவேளை வடமராட்சி கிழக்கு பிரதேச செயலக பிரிவுக்குட்பட்ட மணற்காடு பகுதியில் தொடர்ச்சியாக இவ்வாறான சட்டவிரோத மணல் அகழ்வு செயற்பாடுகள் இடம்பெறுவதாக வடமராட்சி கிழக்கு பிரதேச செயலாளர் கனக சபாபதி கணேஸ்வரன் நியூஸ் ஃபர்ஸ்டுக்கு தெரிவித்திருந்தார். பிரதேசத்தில் மணல் அகழ்வுக்காக 6 அனுமதி பத்திரங்களை வழங்கப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறினார். ஒரு அனுமதி பத்திரம் மூலம் ஒரு மாதத்திற்கு 210 கியூப் மணல் அகழ முடியும் என்றும் அவர் தெரிவித்தார். தொடர்ந்து இப்பகுதியில் இடம்பெறும் சட்டவிரோத மணல் அகழ்வினை கட்டுப்படுத்தும் நோக்கிலேயே முள்ளிவெளி பகுதியில் போலீஸ் காவலரன் அமைக்கப்பட்டதாகவும் பிரதேச செயலாளர் கனக சபாபதி கணேஸ்வரன் மேலும் குறிப்பிட்டார். இதேவேளை இந்த சம்பவத்தில் போலீஸ் உத்தியோகத்தர்கள் அதிகாரத்தை அளவுக்கு அதிகமாக பயன்படுத்தியுள்ளதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் குறிப்பிடுகின்றார். இதுவரை நாம் மேற்கொண்ட விசாரணைகளின் அடிப்படையில் போலீஸ் உத்தியோகத்தர்கள் அதிகாரத்தை அளவுக்கு அதிகமாக பயன்படுத்தியுள்ளதை அவதானிக்க முடிகின்றது. அதனால் அந்த போலீஸ் உத்தியோகத்தர்கள் இருவரையும் கைது செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்த வேண்டி ஏற்பட்டது. தவறிழைக்கும் உத்தியோகத்தர்களுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுப்பதுடன் ஒழுக்காற்று நடவடிக்கையும் எடுப்போம். அந்த 2 போலீஸ் உத்தியோகத்தர்களும் பணி நீக்கம் செய்யப்பட்டுள்ளனர். போலீஸ் உத்தியோகத்தர்களால் தவறு ஏற்பட்டால் அவர்களுக்கு எதிராக ஒழுக்காற்று நடவடிக்கை எடுக்க நாம் பின் நிற்பதில்லை. பருத்தித்துறை துப்பாக்கிச்சூட்டு விவகாரத்தில் போலீஸ் உத்தியோகத்தர்கள் அதிகாரத்தை துஷ்பிரயோகம் செய்துள்ளதாக வடமாகாண முதலமைச்சர் சி வி விக்னேஸ்வரன் தெரிவிக்கின்றார். இலங்கைக்கான கனடிய தூதுவர் இன்று வடமாகாண முதலமைச்சரை சந்தித்ததன் பின்னர் ஊடகவியலாளர்கள் வினவிய கேள்விக்கு பதிலளிக்கும் போதே முதலமைச்சர் இவ்வாறு குறிப்பிட்டார். அது ஒரு பிழையான விடயம். ஏனென்றால் போலீசாரை பொறுத்தவரையிலே அவர்களுடைய ஆணைக்கு கட்டுப்படாமல் ஒருவர் செல்லுகின்றார் என்றால் அதுக்கு வேறு வழிகள் இருக்கின்றன. ஒருவரை சுட்டுக் கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை. அந்த வாகனத்திற்கு இந்த டயருக்கு வெடி வச்சிருக்கலாம் வேண்டுமென்றால், இல்லை என்றால் அடுத்த அங்காளி இருக்கும் ஒரு இன்னொரு போலீசாருக்கு சொல்லி உடனே வந்து அவர்களை நிறுத்துமாறு கோரியிருக்கிறது. அவர்களுக்கு இருக்கின்ற அதிகாரத்தை துஷ்பிரயோகம் செய்துள்ளார். அவர் என்ன பிழையை செய்தாலும் ஒரு ஆளை கொல்லுவதென்றது பிழைதான். அதுக்குரிய நடவடிக்கைகளை எடுத்திருக்கின்றார்கள். அவர்களை இப்பொழுது அரெஸ்ட் பண்ணியிருக்கின்றார்கள், கைது செய்திருக்கின்றார்கள். இருந்து பார்ப்போம்.
மட்டக்களப்பு மாவட்டம் பட்டிப்பளை பிரதேச ஒருங்கிணைப்பு குழு கூட்டம் இன்று நடைபெற்றது. இதன்போதும் பருத்தித்துறை துப்பாக்கிச்சூட்டு சம்பவம் தொடர்பில் கருத்து தெரிவிக்கப்பட்டது. இணைத்தலைவர்களான எஸ்.பி. ஆளேந்திரன், யாவண்ணா, ஸ்ரீநேசன் ஆகியோரின் தலைமையில் நடைபெற்ற இந்த ஒருங்கிணைப்பு கூட்டத்தில் பிரதேசத்தின் பல்வேறு தங்களுடைய இந்த பட்டிப்பளை பிரதேச செயலக பகுதிகளில் அண்ணன் சொன்ன மாதிரி 3-4 இடம் தான் இருக்கு. அதுல போலீஸ் போடையிலாதான் இந்த போலீஸ் போடையிலாது நீங்க சொல்லுங்க. பரிந்துரை அந்த சம்பவம் தெரிந்தாங்க உங்களுக்கு. அப்பாவியா ஒருவன் சுடப்பட்டு அப்பாவி பொதுமான போலீஸ் சுற்று. யாழ் பல்கலைக்கழக மாணவர்கள் இருவர் போலீசாரின் துப்பாக்கி பிரயோகத்தில் உயிரிழந்த சம்பவத்தின் சந்தேக நபர்களான போலீஸ் உத்தியோகஸ்தர்கள் ஐவரின் விளக்கமறியல் தொடர்ந்தும் நீடிக்கப்பட்டுள்ளது. சந்தேக நபர்களான போலீஸ் உத்தியோகஸ்தர்கள் ஐவரும் யாழ் நீதவான் சி. சதீஷ்தரன் முன்னிலையில் இன்று ஆஜர்படுத்தப்பட்டனர். இதனைத் தொடர்ந்து சந்தேக நபர்களை எதிர்வரும் 25ஆம் தேதி வரை தொடர்ந்தும் விளக்கமறியலில் வைக்குமாறு நீதவான் உத்தரவு பிறப்பித்தார். அடுத்த தவணையின் போது சம்பவம் தொடர்பான முழுமையான விசாரணை அறிக்கையை நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்குமாறு குற்றப்புலனாய்வு பிரிவினருக்கு யாழ் நீதவான் கட்டளை பிறப்பித்தார். இதேவேளை முல்லைத்தீவு பிராந்தியத்திற்கு பொறுப்பான சிரேஷ்ட போலீஸ் அத்தியட்சகர் தொடர்பான விசாரணை அறிக்கை இதுவரை நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்கப்படவில்லை என்பதால் அதனையும் எதிர்வரும் 25ஆம் தேதி சமர்ப்பிக்குமாறு போலீசாருக்கு உத்தரவிடப்பட்டுள்ளது. முல்லைத்தீவு பிராந்தியத்திற்கு பொறுப்பான சிரேஷ்ட போலீஸ் அத்தியட்சகர் பாதிக்கப்பட்ட தரப்பினருடன் தனிப்பட்ட முறையில் பேச்சுவார்த்தை நடத்தியிருந்ததாக குற்றச்சாட்டு சுமத்தப்பட்டிருந்தது. யாழ் பல்கலைக்கழக மாணவர்கள் இருவர் துப்பாக்கி பிரயோகத்தின் பின்னர் உயிரிழந்த சம்பவத்தின் சந்தேக நபர்களான 5 போலீஸ் உத்தியோகஸ்தர்கள் சார்பாக யாழ் மேல் நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்டிருந்த பிணை கோரிக்கை கடந்த 6ஆம் தேதி நிராகரிக்கப்பட்டது. பல்கலைக்கழக மாணவர்களின் மரணம் தொடர்பில் நீதவான் நீதிமன்றத்தில் இடம்பெறும் விசாரணைகளில் அனாவசியமாக மேல் நீதிமன்றம் தலையிட மாட்டாது என்றும் இதுவரை புலன் விசாரணைகள் நிறைவு பெறவில்லை என்பதாலும் துப்பாக்கிகள் தொடர்பான இரசாயன பகுப்பாய்வு அறிக்கை கிடைக்கப்பெறவில்லை என்றும் சுட்டிக்காட்டிய நீதிபதி இளஞ்செழியன் சந்தேக நபர்களின் பிணை கோரிக்கைகளை நிராகரித்தார். 2016ஆம் ஆண்டு அக்டோபர் மாதம் 19ஆம் தேதி யாழ் பல்கலைக்கழக மாணவர்கள் இருவர் மோட்டார் சைக்கிளில் பயணித்த போது இடம்பெற்ற துப்பாக்கி பிரயோகத்தின் பின்னர் உயிரிழந்தனர். இந்த சம்பவம் தொடர்பாக சந்தேகத்தின் பேரில் கைது செய்யப்பட்டுள்ள போலீஸ் உத்தியோகஸ்தர்கள் ஐவரும் கடந்த 8 மாதங்களாக யாழ் நீதவான் நீதிமன்ற உத்தரவின் பேரில் விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கதாகும். யாழ்ப்பாணம் மெல்லாகம் பகுதியில் வேனில் கடத்தப்பட்ட பாடசாலை மாணவி 2 மணித்தியாலங்களின் பின்னர் வரணியில் மீட்கப்பட்டுள்ளார். வேனிலிருந்து தள்ளிவிடப்பட்ட நிலையில் காணப்பட்ட மாணவியை பிரதேச மக்கள் சாவகச்சேரி வைத்தியசாலையில் அனுமதித்தனர். மெல்லாகம் பகுதியில் உள்ள பாடசாலை ஒன்றில் கல்வி பயிலும் 18 வயதான மாணவியே இன்று காலை கடத்தப்பட்டதாக போலீசார் குறிப்பிட்டனர். சாவகச்சேரி வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட மாணவி மேலதிக சிகிச்சைகளுக்காக யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலைக்கு மாற்றப்பட்டுள்ளதாக போலீசார் கூறினர். சம்பவம் தொடர்பான விசாரணைகளை தெல்லிப்பளை போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர். திருகோணமலை மல்லிகைத்தீவு பெருவழி பகுதியில் 6 வயதான 2 சிறுமிகளும் 8 வயது சிறுமி ஒருவரும் துஷ்பிரயோகத்துக்கு உட்படுத்தப்பட்டதாக தகவல். கிளிவட்டி மகாவித்தியாலய கட்டட நிர்மாண பணிகளில் ஈடுபட்டிருந்த 3 ஒப்பந்தக்காரர் ஒருவருமாக 4 சந்தேகத்தின் பேரில் கைது. சந்தேக நபர்கள் மூதூர் பிரதம நீதவான் முன்னிலையில் ஆஜர்படுத்தப்பட்டதை அடுத்து மே மாதம் 31ஆம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்கப்பட்டனர். துஷ்பிரயோக சம்பவத்தை கண்டித்து கிளிவட்டி மற்றும் மல்லிகைத்தீவு ஆகிய பகுதிகளில் ஆர்ப்பாட்டங்கள் முன்னெடுப்பு. சிறுமிகள் நீதிமன்றில் ஆஜர்படுத்தப்படாமையால் ஜூன் மாதம் 5ஆம் தேதிக்கு அடையாள அணிவகுப்பு ஒத்திவைப்பு. விளக்கமறியலில் வைக்கப்பட்டிருந்த 4 சந்தேக நபர்களுடன் மற்றும் ஒரு சந்தேக நபர் அடங்கலாக 5 பேர் நீதிமன்றத்தில் ஆஜர். சிறுமிகள் துஷ்பிரயோகத்துக்கு உட்படுத்தப்பட்டமைக்கு எதிர்ப்பு தெரிவித்து தமிழ் பாடசாலைகளில் கல்வி செயற்பாடுகள் ஸ்தம்பிதம், ஆர்ப்பாட்டங்கள் முன்னெடுப்பு. நீதவான் நீதிமன்றத்தில் அடையாள அணிவகுப்பு நடைபெற்றது. எனினும் பாதிக்கப்பட்ட சிறுமிகளால் சந்தேக நபர்களை அடையாளம் காண முடியாது போனது. விளக்கமறியலில் வைக்கப்பட்டிருந்த சந்தேக நபர்கள் பிணையில் விடுவிப்பு. கைது செய்யப்பட்ட 6வது சந்தேக நபரின் கடவுச்சீட்டை நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்குமாறு உத்தரவு. சம்பவத்தின் பிரதான சந்தேக நபரின் மரபணு மாதிரிகளை அரசு ரசாயன பகுப்பாய்வாளருக்கு அனுப்பி வைக்குமாறு நீதவான் உத்தரவு. வவுனியாவில் புதிய பஸ் நிலையம் திறந்து வைக்கப்பட்டு 7 மாதங்கள் கடந்துள்ள போதிலும் அது இன்னும் பயன்பாடு இன்றி பாழடைந்தே காணப்படுகின்றது. இதற்கு விரைவில் தீர்வு வழங்குவதாக அரசியல்வாதிகள் பலமுறை வாக்குறுதி அளித்தாலும் அது இன்று வரை நிறைவேற்றப்படாமை கவலைக்குரியது. 195 மில்லியன் ரூபாய் செலவில் நிர்மாணிக்கப்பட்டுள்ள வவுனியா புதிய பஸ் நிலையம் கடந்த ஜனவரி மாதம் திறந்து வைக்கப்பட்டது. திறந்து வைப்பதற்காக பெரிய விழாக்களை நடத்தினாலும் இன்று அந்த பஸ் நிலையம் பாவனையின்றி பாழடைந்து காணப்படுகிறது.
நேர சுசியை அடிப்படையாக வைத்து இலங்கை போக்குவரத்து சபை ஊழியர்களுக்கும் தனியார் பஸ் ஊழியர்களுக்கும் இடையில் நிலவும் முரண்பாடுகள் காரணமாக புதிய பஸ் நிலையம் தொடர்ந்து மூடப்பட்டுள்ளது. 60க்கு 40 என்றது இலங்கையிலேயே முதல் முறையாக சட்டமூலமாக்கப்பட்டு மக்களுடைய நாளாந்த வரிப்பணத்தில் கட்டப்பட்ட ஒரு கட்டிடம். இது தொடர்ந்து முழுவரை நிலையில் காணப்பட்டு வருகின்றது. இதனால் பஸ்கள் வீதியோரங்களில் நிறுத்தப்படுவதை இன்றும் அம்மால் அவதானிக்க முடிந்தது. 195 மில்லியன் ரூபாய் செலவில் நிர்மாணிக்கப்பட்டு புதிய பஸ் நிலையம் மூடப்பட்டுள்ளமை தொடர்பில் மக்கள் கடும் எதிர்ப்பினை தெரிவிக்கின்றனர். பஸ்கள் பயணிகள் போய் வரது மிகவும் கஷ்டமா இருக்குது. அதனால் ஒழுங்கு விதிகள் தயார் செய்யப்பட்டிருக்கின்றது. 2 வார காலம் தேவையாக இருக்கின்றது. வர்த்தமானியில் அறிவித்ததன் பின்னர் அதனூடாக நீதிமன்றம் சென்று வவுனியா மாவட்டத்தில் மட்டுமில்ல 5 மாவட்டத்திலும் 2 பகுதியினரும் எவ்வாறு சேவை வழங்க வேண்டும் என்ற தீர்மானத்தை எடுக்கும். 2 வாரத்தில் தீர்வினை வழங்குவதாக வடமாகாண போக்குவரத்து அமைச்சர் உறுதியளித்தாலும் 3 மாதங்கள் கடந்தும் இன்னும் தீர்வு வழங்கப்படவில்லை. இதேவேளை வவுனியாவில் நிர்மாணிக்கப்பட்டுள்ள பஸ் நிலையத்தை மீண்டும் பயன்படுத்துவதற்கான கலந்துரையாடல் இன்று வவுனியா மாவட்ட செயலகத்தில் இடம்பெற்றது. இதன்போது பஸ் ஊழியர்களுக்கும் அரசியல்வாதிகளுக்கும் இடையில் அமைதியின்மை தோற்றுவிக்கப்பட்டது. சில நடவடிக்கைகளை நீங்களும் பரஸ்பரம் விட்டு செல்கின்ற போதுதான் இந்த நிர்வாகம் உங்களுடைய நிர்வாகமாக இருந்தாலும் இவர்களுடைய நிர்வாகமாக இருந்தாலும் சரியான முறையில் சரியான இலங்கை மக்களுக்கு சரியான சேவை நீங்கள் வழங்குங்கள். இதற்கான பட்டச்சாட்டை யாரையும் காய்க்கவில்லை. அதே நேரம் தரமான சேவைகளை விட்டுக் கொடுப்போடு நீங்கள் இயங்க வேண்டும் என்று ஒரு சார்பாக ஊழல் சார்பாக நடக்கப்படுவது. நானே போய்வார். இது எங்களை மாவட்டம். நாங்கள்லாம் பார்க்கணும். எங்களுக்கு நாங்கள் இன்னும் எவ்வளவு சேவை செய்ய இருக்கிறோம். நாங்களாம் பார்க்கணும். அவர் பார்க்கல நீங்க எப்படி கவலைப்படாது. நீங்கள் உங்களோட குறிப்பாக இணைந்த நேர அட்டவணையில் ஏதேனும் பிழைகள் இருப்பின் அல்லது சீர் செய்ய வேண்டிய தேவை இருப்பின் அதை இன்றிலிருந்து வருகின்ற 18ஆம் தேதிக்கு முன்னர் என்னுடைய அதிகார சபையின் தலைவருக்கு வழங்குமாறு 2 தரப்பினரையும் கேட்டிருக்கின்றோம். ஆகவே வருகின்ற 18ஆம் தேதி மீண்டும் ஒரு முக்கியமான கலந்துரையாடல் இருக்கின்றது. வருகின்ற 18ஆம் தேதி ஒரு நல்லதொரு முடிவு இந்த போக்குவரத்து தொடர்பாக இணைந்த நேர அட்டவணை, பிரதான பஸ் நிலையங்கள், அதே நேரம் 5 மாவட்டத்திலும் எவ்வாறு இந்த சேவைகள் ஒழுங்குபடுத்த போகின்றது என்ற பல்வேறு விடயங்களை ஒழுங்குபடுத்தி அறிவிப்பதற்கு இருக்கும். மட்டக்களப்பு மாவட்ட செயலகம் மற்றும் பிரதேச செயலகங்களில் கடமையாற்றும் உத்தியோகத்தர்கள் இன்று முற்பகல் ஆர்ப்பாட்ட பேரணியில் ஈடுபட்டிருந்தனர். மட்டக்களப்பு மாவட்ட அரசு ஊழியர்களின் சுயாதீன சேவை மீதான வெளியாரின் அனாவசிய தலையீட்டை ஒழிப்போம் என்ற துணிப்பொருளில் இந்த ஆர்ப்பாட்டம் முன்னெடுக்கப்பட்டது. மட்டக்களப்பு நகரில் இன்று காலை 10 மணியிலிருந்து 11:30 மணி வரை அரசாங்க உத்தியோகத்தர்கள் ஆர்ப்பாட்ட பேரணியில் ஈடுபட்டிருந்ததாக எமது பிராந்திய செய்தியாளர் கூறினார். மட்டக்களப்பு மாவட்ட செயலகம் முன்பாக ஒன்று திரண்ட அரசாங்க உத்தியோகத்தர்கள் பேரணியாக காந்தி பூங்காவை சென்றடைந்ததன் பின்னர் அங்கு ஆர்ப்பாட்டத்திலும் ஈடுபட்டனர். குறிப்பாக நேற்று ஏன் இவ்வாறான ஒரு மட்டக்களப்பு மாவட்டத்திலே அரசு அதிகாரிகள் ஊழல் புரிவதாகவும் அவ்வாறான ஊழலுக்கு எதிராக நடவடிக்கை எடுக்க சொல்லி ஒரு சில குழுக்களினால் கோரப்பட்டிருந்தது. அதே குழுக்களுக்கு தெரியும், குறிப்பாக 100 நாள் வேலை திட்டத்திலே மட்டக்களப்பு மாவட்டத்தை பிரதிநிதித்துவப்படுத்துகின்ற அரசு ஊழியர்களினால் ஏற்படுத்தப்பட்ட நடவடிக்கைகளில் இலங்கையில் 1ஆம் இடம் பெற்ற ஒரு மாவட்டமாக கருதப்பட்ட அந்த சந்தர்ப்பத்தில் மேற்படியான ஒரு குற்றச்சாட்டை முன்வைத்து அரசு ஊழியர்களுக்கு எதிரான அழுத்தத்தை பிரயோகிப்பதற்கு எதிராக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று மட்டக்களப்பு மாவட்ட ஊழியர்கள் சார்பாக நாங்கள் அதிமேதக ஜனாதிபதி மற்றும் பிரதமர் சம்பந்தப்பட்ட உயர் அதிகாரிகளை பணிக்கின்றோம். இதன் பின்னர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டவர்களின் கையெழுத்துக்களுடன் ஜனாதிபதி மற்றும் பிரதமருக்கு அனுப்புவதற்கான மகஜர்கள் அரசாங்க அதிபரிடம் சமர்ப்பிக்கப்பட்டது. நாட்டில் நிலவும் வறட்சியினால் வடமாகாணம் பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ளது. கிளிநொச்சி மாவட்டத்தின் தட்டுவான்கோட்டை கிராமத்திற்கு இன்று நியூஸ் ஃபர்ஸ்ட் விஜயம் செய்திருந்தது.
வடக்கின் பல பகுதிகளில் தொடரும் வறட்சியினால் மக்கள் பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ளனர். வறட்சியினால் லட்சக்கணக்கான மக்கள் நீர் தட்டுப்பாட்டை எதிர்நோக்கியுள்ளனர். கிளிநொச்சி கண்டாவளை தட்டுவன்கோட்டி கிராமத்தில் இன்று எமது கேமராவில் பதிவான காட்சிகளே இவை. போதிய நீர் கிடைக்காமையினால் தமது வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் பிரதேச மக்கள் தெரிவிக்கின்றனர். 3 நாளைக்கு 2 நாளைக்கு ஒருக்கா ஒரு 5-10 லிட்டர் அடிப்பினும் 2-3 நாளைக்கு வாகனம் பழுதாகி தண்ணி வராமல் நிற்கும். அப்படியான சிக்கல் மத்தியில் நாங்கள் இங்கே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எங்களுக்கு சமைப்பதற்கு குழாய் அடிச்சு கூட அந்த தண்ணி கூட எங்களுக்கு சமைக்கக்கூட நிலைக்கு தான் இருக்கு. மற்றது எங்களுக்கு ஆடு மாடெல்லாம் தண்ணி இல்லாமல் சாகிற கட்டத்தில் இருக்கு. ஆடு மாட்டை பார்த்தா பெரிய பெரிதாகவும் தண்ணி கண்டு தவிச்சு திரியுங்கள், குளங்கள் எல்லாம் முற்ற வத்திட்டு. பிரதேசத்தில் உள்ள கிணறுகள் வற்றி போயுள்ளதுடன் விவசாய நிலங்களும் அழிவடைந்துள்ளன. களுவாஞ்சிக்குடி ஒருங்கிணைப்பு குழு கூட்டம் இன்று நடைபெற்றது. களுவாஞ்சிக்குடி பிரதேச ஒருங்கிணைப்பு குழு கூட்டம் பிரதியமைச்சர் அமீர் அலி மற்றும் பாராளுமன்ற உறுப்பினர் சீனித்தம்பி யோகேஸ்வரன் தலைமையில் இன்று நடைபெற்றது. சர்ச்சைக்குரிய எருவில் கள்ளு தவறினை குறித்து இன்றைய கூட்டத்தில் கவனம் செலுத்தப்பட்டது. பல்வேறுபட்ட தரப்பிலிருந்து பல்வேறுபட்ட கருத்துக்கள் எடுத்து நாங்கள் மதுரை திணைக்கள ஆணையாளருக்கு அனுப்பியிருந்த போதும் உரிய நடவடிக்கைகளை நீங்க மேற்கொள்ளும்படி எங்களுக்கு அறிவுறுத்தல் வழங்கப்பட்டிருந்தது. தொலைபேசியிலையும் தொடர்பு கொண்டு கேட்ட பொழுதும் 2 விடயங்கள். ஒன்று, அரசாங்கத்துக்குரிய வரி வருமானத்தை நிறுத்துறதுக்குரிய அதிகாரம் எங்களுக்கு இல்லை என்றது. நீங்கள் அப்படின்னா சட்டமாதிபதி திணைக்களத்தில் தான் நாங்கள் அறிவுறுத்தல்களை பெற்று மேற்கொள்ள நடவடிக்கைகள் மேற்கொள்ள முடியும் என எனக்கு தொலைபேசியில அறிவித்தார். நாங்க இதை அப்செக்ட் பண்ற மட்டும் உங்களுக்கு நாங்கள் வச்சு பண்றோம். We will all object. அதே மாதிரி இந்த பிரதேசத்தில் இருக்கிற பாராளுமன்ற மாநில சபை உறுப்பினர்கள் அந்த பிரதேசத்தில் இருக்கிற கோயில்கள் கழகங்கள் அவங்களையும் இவங்களுக்கு அப்செக்ட் பண்ண சொல்லுங்க. அத்துடன் மகளூர் மக்களின் வீட்டு திட்டம் தொடர்பிலும் வாத பிரதிவாதம் இடம்பெற்றது. அடிப்படையில் தெரிவு செய்யப்பட்ட எல்லாரும் 50க்கு மேற்பட்ட மார்க்ஸ் உள்ளார்கள். 50 மேற்பட்ட மார்க்ஸ் உள்ள எல்லாருக்கும் வீடு வழங்கலாம். அந்த திட்டத்தின் மகளூர் பெரும் பிரதேசம் பல வழிகளையும் பாதிக்கப்படுது. வீடு கொடுக்கப்படும் என்று சொல்லி அந்த ஜிஎஸ்க்கு முன்னால ஜிஏ வந்திருந்து மின்னல் நிகழ்ச்சியில நடைபெற்ற நிகழ்வு. அந்த வீடு கூட அந்த கொடுக்கப்படல, மகளூர் பாதிக்கப்படுது என்பதுதான் நான் சொன்னேன். இதன்போது ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தின் நோக்கத்தினை திசை திருப்பும் வகையில் நியூஸ் ஃபர்ஸ்ட் பிராந்திய செய்தியாளரின் சுயாதீன செய்தி சேகரிப்பினை சிலர் கேள்விக்குட்படுத்தினர். மின்னலை பற்றி கதைக்கிறேன். இது மின்னலுக்குரிய கூட்டம் இல்ல, சரியா? உங்களோட வேலைகளை நீங்க ஒழுங்கா செய்திருந்தா there is no problem about this. First of all, if you are doing your work perfectly, the minnal never will come to the. First of all, you have to understand what you are going to tell it. Okay? Everything we know. I know better than you. I know better than you. இலங்கை ராணுவத்தின் 22வது ராணுவ தளபதியாக நியமிக்கப்பட்ட லெப்டினன்ட் ஜெனரல் மகேஷ் சேனநாயக்க ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேனவை இன்று முற்பகல் சந்தித்தார். ராணுவ தளபதியாக கடமைகளை பொறுப்பேற்றதன் பின்னர் அரச தலைவரை சந்திக்கும் சம்பிரதாயத்திற்கு அமைய இந்த சந்திப்பு இடம்பெற்றுள்ளது. இந்த சந்திப்பை குறிக்கும் வகையில் ராணுவ தளபதி ஜனாதிபதிக்கு நினைவு சின்னம் ஒன்றை வழங்கினார். இதேவேளை மேன்முறையீட்டு நீதிமன்றத்திற்கான 3 புதிய நீதிபதிகள் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன முன்னிலையில் இன்று முற்பகல் சத்திய பிரமாணம் செய்து கொண்டனர். முன்னாள் மேல் நீதிமன்ற நீதிபதிகளான AAGR அமரசேகர, LL ஷிரான் குணரத்ன மற்றும் சட்டமா அதிபர் திணைக்களத்தின் சிரேஷ்ட பிரதி சொலிசிட்டர் ஜெனரல் ஜனக் டி சில்வா ஆகியோர் பதவி பிரமாணம் செய்தனர். வீதி விதிமுறைகளை மீறும் போது அறவிடப்படும் அபராதத்தை அதிகரிப்பதன் நியாயத்தன்மை தொடர்பில் ஆராய்ந்து அறிக்கை தயாரிப்பதற்கு நியமிக்கப்பட்ட குழுவின் இறுதி அறிக்கை ஜனாதிபதி இன்று சமர்ப்பிக்கப்பட்டது. போக்குவரத்து மற்றும் சிவில் விமான சேவை அமைச்சின் செயலாளர் நிகால் சோமவீரவினால் இந்த அறிக்கை ஜனாதிபதியிடம் கையளிக்கப்பட்டது. கண்டியில் 14 வயதான சிறுமி ஒருவரும் நீர்கொழும்பில் 72 வயதான பெண் ஒருவரும் டெங்கு காய்ச்சலினால் உயிரிழந்துள்ளனர். கண்டி ஒகஸ்டோ தோட்டத்தில் உள்ள சமாரா மெலனி டெங்கு காய்ச்சலினால் பீடிக்கப்பட்டு பேராதனை வைத்தியசாலையின் அவசர சிகிச்சை பிரிவில் சிகிச்சை பெற்று வந்த நிலையில் உயிரிழந்துள்ளார். நீர்கொழும்பு வைத்தியசாலையின் அவசர சிகிச்சை பிரிவில் சிகிச்சை பெற்று வந்த 72 வயதான பெண் ஒருவர் இன்று அதிகாலை உயிரிழந்தார். இந்நிலையில் டெங்கு காய்ச்சலை கட்டுப்படுத்துவதற்கு கடும் நடவடிக்கைகளை எடுப்பதற்கு தீர்மானிக்கப்பட்டுள்ளதாக மாகாண சபை மற்றும் உள்ளூராட்சி மன்ற அமைச்சர் இன்று கூறினார். இதேவேளை வவுனியா வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ள டெங்கு நோயாளர்களில் அதிகமானவர்கள் வெளிமாவட்டங்களிலிருந்து வருகை தந்தவர்கள் என வைத்தியசாலையின் பணிப்பாளர் தெரிவிக்கின்றார்.
அச்சமயம் எங்கட வைத்தியசாலையில் 20 டெங்கு நோயாளிகள் இன்றைக்கு அட்மிட் பண்ணப்பட்டு சிகிச்சை பெற்று வருகின்றனர். அநேகமாக எல்லாரும் குணமடையக்கூடிய சாத்தியப்பாடுகள் கூடுதலாக காணப்படுகின்றன. இருந்தபோதும் ஒரு வாரத்துக்கு முன்னதாக ஒருவர் டெங்கு நோய் தாக்கம் காரணமாக மரணம் அடைந்திருந்தார். கொழும்புக்கு செல்பவர்கள் ஒன்று நுளம்பு கடியிலிருந்து தங்களை பாதுகாத்து கொள்ளக்கூடிய அளவு நுளம்பு வலையையோ அல்லது நுளம்பை அண்டவிடாத தைலங்களையோ பாய்க்க வேண்டும். சிறு காய்ச்சல் ஏற்படும் போதும் உடனடியாக வைத்தியரை அணுகி அதற்குரிய சிகிச்சைகளை பெற வேண்டும். இரத்தத்தை சோதிக்க வேண்டும். டெங்கு நோய் கிருமி பரவல் இருக்கிறதா என்று இப்போ உடனடியாக பார்க்கக்கூடிய இரத்த பரிசோதனைகள் அறிமுகப்படுத்தப்பட்டு விட்டன. எனவே ஆரம்ப கட்டத்திலேயே இதை நாங்கள் கண்டுபிடித்தோம் என்றால் இதை சுகப்படுத்துறது மிகவும் இலகுவானது. எனவே வட மாகாணத்திலிருந்தும் புற மாகாணங்களிலிருந்தும் கொழும்பு போன்ற டெங்கு தாக்கம் அதிகமான பிரதேசங்களுக்கு சென்று வரும் பிரயாணிகள் அத்தியாவசிய தேவை கருதி மட்டும் செல்லுங்கள். அதேபோல் அங்கு சென்று திரும்பி வரும்போது காய்ச்சல் போன்ற அறிகுறிகள் தென்பட்டால் உடனடியாக வைத்தியசாலையை அணுகுங்கள். வைத்தியசாலைகள் நிரம்பி வழிகின்றன. நோயாளர்களின் எண்ணிக்கை நாளுக்கு நாள் அதிகரிக்கின்றது. உயிரிழப்புகளும் அதிகரித்து செல்கின்றன. டெங்குவை அடையாளம் காணுங்கள். காய்ச்சல், மூட்டுவலி, தசைவலி, கடுமையான தலைவலி, வாந்தி. டெங்குவிலிருந்து பாதுகாத்துக் கொள்ளுங்கள். நுளம்பு வலை, நுளம்பு கடியிலிருந்து பாதுகாக்கும் தைல வகைகளை பயன்படுத்துங்கள். நுளம்புகள் அதிகமுள்ள இடத்திலிருந்து விலகியிருங்கள். நுளம்பு பெருகும் இடங்களை தேடி அழியுங்கள். உடனடி வைத்திய ஆலோசனைகளை பெறுங்கள். தேசிய ஐக்கிய முன்னணியின் தலைவர் ஆசாத் சாலே கொழும்பில் இன்று ஊடக சந்திப்பு ஒன்றை ஏற்பாடு செய்திருந்தார். சின்ன 2000 ரூபா 3000 ரூபா 5000 ரூபா அடிச்ச பிரின்சிபல் மார் GM செக்ரட்டரி மார கொண்டு போய் டிரைவர்ல போடையிலும் இந்த அரசாங்கத்துக்கு. ஆனா பெருசா களவாண்டு இந்த நாட்டை முடிச்ச மஹிந்த ராஜபக்ச குடும்பத்துக்கு அகேன்ஸ்டா ஆக்ஷன் எடுக்கல. ஐக்கிய தேசிய கட்சி எடுத்து பாத்தீங்கன்னு சொன்னா ஒரு லீடர்ஷிப்பும் இல்ல. அவர் மட்டும்தான் லீடரா இருப்பார். கடைசி மட்டும் சாவ மட்டும் அவர் தான் தலைவர். மஹிந்த ராஜபக்ச ஜனாதிபதி ஐக்கிய போனாரு, சாவ மட்டும் தலைவரா. அதே மாதிரி ரணில் விக்ரமசிங்கும் அதே தான். யாராவது 2வது ஒரு ஆளோ 3வது ஒரு யூத்தோ ட்ரெயின் பண்ணி லீடர்ஷிப் கவுன்சிலோட போடுறதோ UNPக்குள்ள இல்ல. இந்த நிலைமையில சரியான விஷயத்தை செய்ய 2 வருடம் ஆல்ரெடி கோன். உங்களுக்கு இன்னும் 2 வருஷம் தான் இருக்குது. இந்த அரசாங்கத்துக்கு என்ன செய்யறேன்னா செய்தி ஊடக தர நிர்ணய சுயாதீன பேரவை சட்டம் தொடர்பில் இன்று அமைச்சரவையில் விசேட கவனம் செலுத்தப்பட்டுள்ளது. அதன்படி சுயாதீன செய்தி ஊடக தர நிர்ணயத்தை முன்னோக்கி கொண்டு செல்வது தொடர்பில் ஆராய்ந்து பரிந்துரைகளை முன்வைக்க அமைச்சரவையினால் உபக்குழு ஒன்றும் நியமிக்கப்பட்டுள்ளது. இதற்காக அமைச்சரவை பத்திரம் பிரதமர் ரணில் விக்ரமசிங்கவினால் முன்வைக்கப்பட்டுள்ளது. அதன்படி அமைச்சர் மங்கள சமரவீர, சரத் அமுனுகம, ராஜித சேனாரத்ன, காயந்த கருணாதிலக் ஆகிய அமைச்சர்களும் பிரதி அமைச்சர் கருணாரத்ன பரணவிதாரண ஆகியோர் இந்த குழுவின் உறுப்பினர்களாக நியமிக்கப்பட்டுள்ளனர். 2 மாதங்களில் சட்டமூலம் தொடர்பில் அமைச்சரவைக்கு சிபாரிசுகளை முன்வைக்க வேண்டும் எனவும் அமைச்சரவை பேச்சாளர் அமைச்சர் காயந்த கருணாதிலக் தெரிவித்தார். நாம் தொடர்ந்து ஊடகத்தின் பக்கமே இருந்தோம். ஊடகங்களுக்கு பாதிப்பு ஏற்பட நாம் இடமளிப்பதில்லை. ஊடகங்கள் முறையற்ற விதத்தில் செயற்பட்டால் நாம் அதற்கு எதிர்ப்பு தெரிவிப்போம். ஊடகங்கள் இல்லாவிட்டால் இவர்கள் அரசாங்கத்தை கொண்டு நடத்துவது அழகாகத்தான் இருக்கும். வடமாகாண மலையக மக்கள் ஒன்றியத்தின் ஊடகவியலாளர் சந்திப்பு இன்று வவுனியாவில் இடம்பெற்றது. ஊடகவியலாளர் தமிழ்ச்செல்வன் அவர்களை வடக்கத்தியான் என கொச்சைப்படுத்தி பேசியுள்ளார். இவ்வார்த்தையை கண்டிக்கும் முகமாக எங்கள் அமைப்பானது வன்மையாக கண்டிக்கிறது. வடக்கு கிழக்கில் ஏறக்குறைய 1 லட்சத்துக்கு அதிகமான மலைய மக்கள் வாழும் இப்பிரதேசத்தில் இவர்களது வாக்கின் மூலம் அரசியலுக்கு பெற்றிருக்கும் ஸ்ரீதரன் அவர்கள் இவ்வாறு கொச்சைப்படுத்தி மலைய மக்களை கொச்சைப்படுத்தி பேசியிருப்பது வன்மையாக கண்டிக்கும் ஒரு விடயமாகும். இவ்வாறு கொச்சைப்படுத்தி பேசிய யாழ் மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீதரன் அவர்கள் மலைய மக்கள் முன்னணியில் முன்பாக அவர்கள் பகிரங்கமாக அவர் மன்னிப்பு கேட்க வேண்டும் என்பதை உமாயா திட்டத்தினால் தாம் அதிகளவில் பாதிக்கப்பட்டுள்ளதாக பண்டாரவளை, ஹீலோயா, மெதுபேருவ பகுதி மக்கள் விசனம் தெரிவிக்கின்றனர். பண்டாரவளை, ஹீலோயா, மெதுபேருவ பகுதியில் சுமார் 150 குடும்பங்கள்
உமாயா திட்டத்தினால் பெருமளவில் பாதிக்கப்பட்டுள்ளனர். இங்குள்ள கட்டிடங்களில் வெடிப்புகள் ஏற்பட்டுள்ளதுடன் பிரதேசத்தில் இருந்து 100க்கும் அதிகமான கிணறுகளில் நீர் வற்றி போயுள்ளமையை காண முடிகின்றது. மக்கள் பயன்பாட்டிற்கு போதிய நீர் கிடைக்காமையினால் பிரதேச செயலகத்தினால் 5 நாட்களுக்கு ஒரு தடவை ஒரு குடும்பத்திற்கு 500 லிட்டர் வீதம் நீர் விநியோகிக்கப்படுகின்றது. எனினும் அது தமது பயன்பாட்டிற்கு போதுமானதாக இல்லை என மக்கள் தெரிவிக்கின்றனர். வெளியூர் போயிட்டு வந்தா வீடு கட்டணும், எங்களுக்கு ஒரு இதுவும் இல்லை, உமாயாலத்தை எங்களுக்கு பாதிச்சுப்பட்டிருக்கு. இந்த வெடிப்புக்கு இப்ப ஒன்றுமே வந்து பாக்குறாங்களும் இல்ல, சின்ன பிள்ளைகளை தான் நாங்க வச்சுக்கிட்டு இருக்கிறோம். 1000 லிட்டர் தண்ணி தராங்க, 2 குடும்பம் வாழ்றோம். சரியான கஷ்டமா இருக்கு தண்ணிக்கும். அது 7 நாளைக்கு ஒருக்கா 10 நாளைக்கு ஒருக்கா அப்படித்தான் கிடைக்குது, ஒழுங்கான தண்ணி கிடைக்குது இல்ல. உமாய திட்டத்தால வீடல் வாசல்லாம் உடைந்து கிணறெல்லாம் வத்தி 7 குடும்பம் 8 குடும்பம் நீர் தண்ணி குடிச்சு நின்றோம். அந்த தண்ணி இல்லாம போய்த்து பவுசர் தண்ணியால் தான் குடிச்சு நிக்கிறோம். இந்த உமாய திட்டத்தால எங்க வீடெல்லாம் இவ்வளவு வெடிச்சிருக்கு, நிக்க இடமும் இல்ல, இருக்க இடம் வேற கெட்டுறதுக்கு எங்களுக்கு வசதியும் இல்ல, எங்களுக்கு செஞ்சு தர ஆளும் இல்ல. சின்ன பிள்ளைகளை வச்சுக்கிட்டு நிக்கிறோம், நிக்கவும் பயமா இருக்கு மழை வரக்கொள்ளையெல்லாம். பிரதேசத்தில் தொடர்ந்து அபாய நிலைமை காணப்படுவதால் இந்த பகுதியைச் சேர்ந்த பல குடும்பங்கள் பிரதேசத்தை விட்டு சென்றுள்ளதாகவும் மக்கள் குறிப்பிடுகின்றனர். குளியாப்பிட்டிய தனங்கமுவ கிராமத்தில் குரங்கொன்று தொடர்ந்தும் அட்டகாசம் செய்து வருவதாக மக்கள் தெரிவிக்கின்றனர். குருநாகல் மாவட்டம் குடியாப்பிட்டிய தனங்கமோ கிராமத்தில் நடமாடும் இந்த குரங்கு தொடர்ந்தும் மக்கள் மீது பாய்ந்து தொல்லை கொடுத்து வருகிறது. இதனால் கிராம மக்கள் மிகுந்த அச்சத்துடன் வீதியில் பயணிப்பதுடன் குரங்கிலுமிருந்து பாதுகாப்பு பெறுவதற்காக முன்னேற்பாடுகளிலும் ஈடுபட்டுள்ளதை காண முடிகிறது. கிராமத்தினூடாக பயணிக்கும் வாகனங்களையும் இந்த குரங்கு விட்டுவிடுவதில்லை. இந்த குரங்கினால் நமக்கு பாரிய தொல்லையாக இருக்கின்றது. வீதியில் பயணிக்கும் பொழுது மீது தாவி காயப்படுத்துகின்றது. இதுவரைக்கும் நமது கிராமத்தில் பலர் இதனால் பாதிக்கப்பட்டுள்ளனர். சிறு பிள்ளைகள் கூட காயமடைந்து வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்றுள்ளனர். இதேவேளை தனங்கமோ கிராமத்தில் அட்டகாசம் செய்யும் இந்த குரங்கினை ஒளிப்பதிவு செய்வதற்கு எமது செய்தியாளர் நேற்று சென்ற போது அவர் மீதும் குரங்கு பாய்ந்தமையினால் அவரும் காயமடைந்தார். ஸ்ரீலங்கன் விமான நிறுவனத்தின் குத்தகை காலம் நிறைவடைந்த A320 ஏர்பஸ் காரணமாக நாளாந்தம் நாட்டிற்கு $12,000 நட்டம் ஏற்படுகின்றமை தெரிய வந்துள்ளது. இந்த விமானத்தை பழுது பார்ப்பதற்காக இந்தோனேஷியாவிற்கு அனுப்பி வைத்துள்ளதாக ஸ்ரீலங்கன் விமான நிறுவனம் இன்று அறிவித்துள்ளது. இது தொடர்பான விவரங்களை தொடர்ந்து நியூஸ் ஃபர்ஸ்டின் பிரதான செய்திகளில் எதிர்பாருங்கள். ஜிம்பாப்வே இலங்கை அணிகளுக்கு இடையிலான ஒருநாள் போட்டிகளின் போது சூரியவிவம் மைதானத்தில் சேவையில் ஈடுபட்ட தற்காலிக ஊழியர்கள் அணிந்திருந்த அனுசரணை குறியீட்டு சீருடைகளை திரும்பப் பெற்ற அதிகாரிகளுக்கு எதிராக கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என இலங்கை கிரிக்கெட் நிறுவன செயலாளர் முகாண்டி சில்வா தெரிவிக்கின்றார். ஏற்பட்ட ஊழியோருக்கு சம்பந்தப்பட்ட ஊழியர்களிடம் மன்னிப்பு கோருவதாகவும் அவர் குறிப்பிடுகிறார். ஹம்பாந்தோட்டை சூரியவேவ மைதானத்தில் நடைபெற்ற 5வது இறுதியுமான சர்வதேச ஒருநாள் போட்டியுடன் சர்வதேச ஒருநாள் கிரிக்கெட் தொடர் நேற்று முடிவுக்கு வந்தது. இதனையடுத்து அங்கு சேவையில் ஈடுபட்டிருந்த தற்காலிக ஊழியர்களின் சீருடையை திரும்பப் பெறுவதற்கு மைதானத்தின் நிர்வாக பிரிவு நடவடிக்கை எடுத்துள்ளது. அவ்வாறு ஆடைகளை பெற்றுக் கொண்டதால் தாம் கடும் அசௌகரியங்களுக்குள்ளானதாக நிலைமையை எதிர்நோக்கிய தற்காலிக ஊழியர்கள் பலரும் தெரிவித்தனர். இந்த கால்சட்டைகளை திருப்பித் தருமாறு கேட்டார்கள். இல்லாவிட்டால் சம்பளம் கொடுக்கப்பட மாட்டாது என்று கூறினார்கள். ஆகவே கால்சட்டையை கலற்றி கொடுத்துவிட்டு சம்பளத்தை வாங்கினோம். இப்போதே போக மாட்டோம். வீட்டுக்கு போவதற்கு இருள் சூழும் வரை காத்திருக்கிறோம். இத்துடன் நமது 8 மணி பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. வணக்கம்.